صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்பினங்களில் மிக மிக முக்கியமான படைப்பினங்கள் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, அதே நேரத்தில் வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக, இப்படியாக பல படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சத்தியமிடுகின்றான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சட்டம் மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர படைத்த ரப்புக்கு இது பொருந்தாது. அல்லாஹ்வாகிறவன் அவன் விரும்பிய தன்னுடைய படைப்பினங்களின் மீது சத்தியமிடுவான் என்பதற்கு அல் குர்ஆன் நமக்கு ஆதாரமாக திகழ்கிறது. அந்த வரிசையில் வத்தீனி 95வது அத்தியாயம் 1வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அத்திப்பழத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகின்றான். அத்திப்பழத்தின் மீது ஏன் அல்லாஹ் சத்தியமிட வேண்டும்? அந்த பழத்தின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைக்க வரும். அத்திப்பழம் என்பது உலகத்தில் மத்திய தரைக்கடல் பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு மரம். மத்திய தரைக்கடல் பகுதிகளில்தான் இந்த மரங்கள் அதிகமான விளைச்சல் காணப்படுகிறது. துருக்கி, இந்த துருக்கி நாடுதான் அத்திப்பழத்தினுடைய விளைச்சலில் முதலிடம் பெறுகிறது. இந்திய திருநாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிலே இதனுடைய விளைச்சல்கள் அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நீலகிரி மாவட்டம் குன்னூர், மஞ்சூர், திண்டுக்கல் மாவட்டமான கொடைக்கானல், இந்த பகுதிகளிலும் அத்திப்பழத்தினுடைய விளைச்சல் அதிகமாக காணப்படுகிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த பழத்தின் மீது சத்தியம் இடுகின்ற காரணத்தினால் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த பழங்களை சாப்பிடக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களுக்கும் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக சில நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து மருத்துவர்கள் ஆய்வில் ஈடுபடுகிறார்கள். அந்த ஆய்வின் முடிவிலே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை, அத்திப்பழத்தின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே நாம் சென்று விடுகின்றோம். நார் சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்த ஆரோக்கியமான ஒரு பழம். மற்ற பழங்களிலும் நார்ச்சத்துக்கள் உண்டு, வைட்டமின்கள் உண்டு. ஆனால் மற்ற எல்லா பழங்களை விடவும்
வைட்டமின்கள் 4% அத்திப்பழத்தில் அதிகமாக காணப்படுவதாக மருத்துவத்தினுடைய ஆய்வுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. குறிப்பாக வைட்டமின் ஏ, பி, சி இந்த அத்திப்பழத்தில் அதிகமாக இருப்பதாக மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு இருக்குது, சாப்பாட்டுக்கு முன்னால எவ்வளவு, சாப்பாட்டுக்கு பின்னால எவ்வளவு. முன்னாலெல்லாம் சந்திக்கின்ற பொழுது உங்க அப்பா சோமா இருக்காங்களா, அம்மா சோமா இருக்காங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இப்படித்தான் நம்ம விசாரித்தோம். நம்முடைய முன்னோர்கள் விசாரித்தார்கள். ஆனால் தற்காலத்தில் திருமணங்களாக இருக்கட்டும், மற்ற விசேஷங்களாக இருக்கட்டும், ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு இருக்குது, சாப்பாட்டுக்கு முன்னால எவ்வளவு, சாப்பாட்டுக்கு பின்னால எவ்வளவு, என்ன மாத்திரை போடுறீங்க, யார்கிட்ட காமிக்கிறீங்க, இப்படி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த இரத்த சர்க்கரை அளவை குறைக்க வேண்டுமானால் மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையிலே அத்திப்பழங்களை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வந்தால் எந்த மாத்திரையும் தராத ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை இந்த அத்திப்பழம் தரும் என்பதாக ஆய்வு நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். செரிமான பிரச்சனை அது மேம்படுத்தப்படும். இன்னைக்கு பெரும்பாலும் செரிமான பிரச்சனை அதிகமானவர்களை ஆட்கொண்டு வருகிறது. செரிமானம் இல்லையே, செரிமானம் ஆக மாட்டேங்குது, கண்ட மாத்திரையெல்லாம் அவர்கள் போட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையிலே அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை அடியோடு துடைத்தெறியப்படும். இன்னும் சில பேருக்கு சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா உடல் எடை அதிகமாகி கொண்டே இருக்கும். அதுக்காண்டியே சாப்பிடாமலேயே இருப்பாங்க, வாயை கட்டுப்படுத்திடுவாங்க, ஆனாலும் உடல் எடை அதிகமாகி கொண்டே இருக்கும். இது ஒரு வகையான நோய். இந்த உடல் எடை அதிகரிப்பை குறைப்பதற்கு அளவோடு அத்திப்பழங்களை சாப்பிட வேண்டும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு அத்திப்பழம் சாப்பிடுவது நல்ல பலனை கொடுக்கும். நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மலச்சிக்கலை அது போக்கிவிடும். சமீப காலங்களாக துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இளைய சமுதாயம் அதை விரும்பி சாப்பிடுகின்ற காரணத்தினால் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனா இப்ப எப்படி ஆயிட்டு, என்றைக்காவது ஒரு நாள் தான் வீட்டு சமையலை சாப்பிடுறது. எல்லா நாட்களிலும் 3 நேரங்கள், சில பேர் 4 நேரங்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற துரித உணவுகளைத்தான் இன்னைக்கு இளைய சமுதாயம் உணவாக உட்கொண்டு வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகை உணவுகளை சாப்பிடுவதனால் மலச்சிக்கல் ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் வெளியாகக்கூடிய கழிவுகள் வெளியாகாமல் 2 நாட்களுக்கு ஒரு தடவை, 3 நாட்களுக்கு ஒரு தடவை இப்படியாக அவர்கள் கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஒரு காட்சியினை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இந்த மாதிரி மலச்சிக்கல் போக்கப்பட வேண்டுமானால் நார் சத்துக்கள் மிகுந்த காய்கறிகளை, பழங்களை, உணவு வகைகளை நாம் சாப்பிட வேண்டும். மலச்சிக்கலை போக்குவதற்கு சிறந்த ஒரு மருத்துவம் அத்திப்பழத்தை சாப்பிடுவதுதான். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, இரவு நேரங்கள்ல 1-2 பழங்களை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டால் அதனால் பல நோய்கள் குணமாகிறது. அதில் முக்கியமான ஒரு நோய், எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக திகழக்கூடிய மலச்சிக்கல் என்னும் நோய் அத்திப்பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவதனால் நீங்கி விடுவதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொட்டாசியம் சத்து அதிகம், எனவே இரத்த அழுத்தத்தை அது குறைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் அது மேம்படுத்துகிறது. கால்சியம், இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்களின்
ஒரு களஞ்சியம் தான் இந்த அத்திப்பழம். குறைந்த கலோரிகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை நமக்கு தரும். வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருந்தா ரெண்டாவது சாப்பிடுகின்ற எண்ணம் வரவே செய்யாது. வயிறு நிறைஞ்சுதான்பா இருக்கு, பசிய வரல என்ற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு பழம்தான் இந்த அத்திப்பழம். தினசரி 2 பழங்களாவது ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டு வர வேண்டும். இரத்த சோகை, சில பேருக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் இரத்த அளவு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான அளவு இருக்க வேண்டும். அந்த அளவு குறைந்தால் ஆபத்து. அந்த அளவை நிவர்த்தி செய்வதற்காக, குறைந்த அளவை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் வேறு எந்த மாத்திரைகளும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் இயற்கையாக நமக்கு தந்திருக்கின்ற எந்த பழத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகின்றானோ அப்படிப்பட்ட அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் ஒரு சில வாரங்களில் இரத்த அளவும் சமநிலைக்கு வரும் என்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். உடல் வளர்ச்சி ஏற்படும், தாது விருத்தி ஏற்படும். தாது விருத்தி, கல்லீரல் வீக்கத்தை அது கட்டுப்படுத்தும். நீங்க ரொம்ப பேர் உட்கார்ந்தே வேலை செய்யறாங்க. பெரும்பாலும் இன்றைக்குள்ள படிப்பும் அந்த படிப்பின் மூலமாக கிடைக்கின்ற வேலை 10 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கையில் அமர்ந்தே வேலை செய்ய வேண்டிய படிப்புகளாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரே இடத்தில் தொடர்ந்து உட்காருகின்ற காரணத்தினால் அவர்கள் மூல நோய்க்கு தள்ளப்படுகிறார்கள். மலச்சிக்கல் பல நோய்களை உருவாக்கும் ஒரு சிக்கலான ஒரு நோய். மூல நோய் வந்துவிட்டால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, மலம் கழிக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் போய்விடும். அந்த மூல நோய்க்கு அருமையான ஒரு மருந்து இரவு படிக்கின்ற நேரத்தில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அத்திப்பழத்தை சாப்பிட்டால் அதற்கு 100 விழுக்காடுகள் தீர்வு கிடைக்கும் என்பதாக அறிவியல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அருமையானவர்களே, அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் கண் பார்வை, மங்கலான கண் பார்வை கூட கூர்மையான ஒரு கண் பார்வையாக மாறும், வெளிச்சமாகும். கண்கள் பளிச்சென்று தெரிவதற்கு அத்திப்பழம் அது உதவி செய்யும் என்பதாக ஆய்வுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அருமையானவர்களே, பெண்களுக்கு அத்திப்பழம் மிக மிக அவசியம். ஆண்களும் சாப்பிட வேண்டும், பெண்களும் சாப்பிட வேண்டும். அத்திப்பழத்தில் உள்ள மக்னீசியம், வைட்டமின் B6, இந்த சத்துக்கள் எல்லாம் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வேதனை, மாதவிடாய் வலி இருக்கிறதே, அது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வலி தீர்வதற்கு அத்திப்பழம் உதவி செய்கிறது. அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக அந்த வலி இல்லாமல் போகும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெண்களுக்கு ஒரு வயசு வந்த பின்னால் மாதவிடாய் நின்றுவிடும். மாதவிடாய் நின்ற பின்னால் அவர்களுக்கு எலும்புகள் எல்லாம் பலவீனமாக ஆகிவிடும், சத்துக்கள் குறைந்துவிடும். இவர்கள் அதுக்கு எலும்பு தேய்மானம் நோய் என்று சொல்வார்கள், மருத்துவர்கள் சொல்வார்கள். எலும்பு தேய்மானம் நோய், முட்டு வலி வரும், புஜங்களிலே வலி வரும், இடுப்புகளிலே வலி வரும், விரல்களிலே வலி ஏற்பட்டுவிடும். எலும்பு தேய்மானம் நோய் பெரும்பாலும் அந்த மென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹை மாதவிடாய் நின்ற பின்னால் அந்த நோய் பெண்களை பெரும்பாலும் அது தாக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் அத்திப்பழத்தை சாப்பிடுவார்களேயானால் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் அது சேர்ந்து எலும்பு தேய்மானம் இல்லாத ஒரு பெண்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். கர்ப்ப காலத்திலே கர்ப்பிணி பெண்கள் அத்திப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் போலிக் அமிலம் என்று சொல்லப்படுகின்ற சத்து
மற்ற சத்துக்கள் கருவில் உள்ள குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக, மூளை வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தையாக அது வளருவதற்கு இந்த பழம் உதவி செய்யும் என்பதாக மருத்துவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் அதை உணவாக உட்கொள்வது கூடாது. இவ்வளவு நன்மைகள் இருக்குத, அப்ப 3 நேரம் சாப்பாடாவே நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போன்று அத்திப்பழத்தின் மூலமாக பல வகையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, ஆகுமாக்கப்பட்டதை சாப்பிடுங்கள், ஆகுமாக்கப்பட்டதை அருந்துங்கள், ஆனால் வீண்வரையம் செய்யாதீர்கள். மாத்திரைகளை அளவோடுதான் சாப்பிடணும். காய்ச்சல் வந்துட்டு காரணத்தினால ஒரு 10 மாத்திரையை மொத்தமா போட முடியுமா? சுகரை டக்குன்னு குறையணுங்கிறதுக்காண்டி சுகர மாத்திரையை ஒரே நேரத்துல 4-5 மாத்திரையை மொத்தமா போட முடியுமா? முடியாது. அப்ப மருந்துகளை மருந்தாக நாம் உட்கொள்ள வேண்டும், உணவை உணவாக உட்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக இந்த அத்திப்பழங்களை சாப்பிட்டால் அலர்ஜி என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வாமை நோய் ஏற்படும் என்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். தோலில் தடிப்புகள் ஏற்படலாம், அரிப்புகள் ஏற்படலாம், இது போன்ற ஒவ்வாமை நோய்கள், அலர்ஜி நோய்கள் ஏற்படும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தீரே, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆனை சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد